ராஜானா யாருங்க? உலகத்தை பார்த்து கற்றுக்காதீங்க. பெரிய ஆள்னா யார்? உலகத்தை பார்த்து புரிஞ்சிக்காதீங்க. இயேசுவை பார்த்து தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். சொல்லப்போனால் மனுஷன்னா யாருன்னு இயேசுவை பார்த்தா நீங்கள் புரிஞ்சிக்கணும். கடவுள்னா யாருன்னு இயேசுவை பார்த்தா நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஒரு பெரிய ஆள்னா, பெரிய மனுஷன்னா யாருன்னு இயேசுவை பார்த்து தான் புரிஞ்சிக்கணும். எல்லாமே இயேசுவை பார்த்து தான் புரிஞ்சிக்கணும். அன்புனா என்னன்றதையும் இயேசுவை பார்த்து தான் புரிஞ்சிக்கணும். தாழ்மைனா என்னன்றதையும் இயேசுவை தான் பார்த்தா புரிஞ்சிக்கணும். ஆக மொத்தத்தில் ஜீசஸ் டிஃபைன்ஸ் ரியாலிட்டி. இயேசு தான் யார் ராஜா யார் ராஜா இல்லைன்னு சொல்லி நம்ம காட்டுகிறார். இயேசு தான் உண்மையான ராஜா. அவர் எல்லாத்த காட்டிலும் பெரிய ராஜா மட்டும் இல்லை, அவர் எல்லாத்த காட்டிலும் வித்தியாசமான ராஜா. எல்லாத்த காட்டிலும் வித்தியாசமான ராஜா. அவர்கிட்ட இந்த மற்ற ராஜாக்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் இருக்குது. பவர், பணம், பதவி, பேர், புகழ்லாம் அவர்கிட்ட இல்லையா? மற்றவங்களை விட அவருக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட மற்றவங்களுக்கு இல்லாத சில காரியங்கள் இருக்குது. பாவத்தின் மீது வல்லமை, பிசாசின் மீது வல்லமை. பாவம் மற்ற விதத்தில் பாவமே செய்யாமல் வாழ்கிறார். பிசாசு ஒரு வார்த்தை போனால் அவன் ஓடுறான். வியாதியின் மீது வல்லமை, அவருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை. எவ்வளோ காரியங்களை வித்தியாசமாக பார்க்கலாம்ல. இயேசுக்கிட்ட தான் பார்க்கலாம். அதை உலகத்தில் பெரிய மனுஷங்கள்ட்ட அதில் பார்க்க முடியாது. சிலதெல்லாம் அதுவும் குறிப்பாக சிலுவைக்கு அவர் போகிறப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த தன்மைகள் இன்னுமே ரொம்ப யூனிக் ஆகிடுது. சிலுவைக்கு போகிற இயேசு ராஜாவை பார்க்கும்போது வேற என்ன பார்க்குறோம்? அவருடைய எக்ஸ்ட்ரீமான தாழ்மை. நம்மை ரட்சிக்கும்படி எவ்வளோ அடிமட்டத்துக்கு அவர் போகிறார் என்பதை நாம் பார்க்குறோம். எங்கேயோ இருந்தவர் எவ்வளோ கீழே போக முடியுமோ கல்வாரி சிலுவையில் அவமானப்பட்டு மரித்தார். அதாவது எக்ஸ்ட்ரீமான தாழ்மை. எல்லாரும் தாழ்மைன்னு சொல்லிப்பாங்க. ஆனால் இந்த ராஜாக்கிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ரீமான தாழ்மைன்றது எங்கே பார்க்கலாம்? சிலுவைக்கு போகிறப்ப பார்க்கலாம். இந்த ராஜாக்கிட்ட எக்ஸ்ட்ரீமான ஒரு ஊழியம், சேவை செய்கிற ஒரு மனப்பான்மை இருக்குதுன்றது எங்கே பார்க்கலாம்? சிலுவையில் பார்க்கலாம். இந்த ராஜாட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தியாகம். எவ்வளோ பேர் தியாகம் பேசுகிறாங்க. ஆனால் இவருடைய தியாகம் ரொம்ப, இவரை போல் யாரும் உயர்ந்த அந்த நிலையில் இருந்ததும் கிடையாது. இவரை போல் யாரும் அவ்வளோ அடிமட்டத்துக்கு போனதும் கிடையாது. தியாகம்னா அவர்கிட்ட தான் அதை எல்லாத்த காட்டிலும் மேலே பார்க்கலாம். இவர் சிலுவைக்கு போகிற இயேசுக்கிட்ட எக்ஸ்ட்ரீமான அன்பை பார்க்கலாம். அப்போ சிலுவைக்கிட்ட போகிற இயேசுக்கிட்ட சில யூனிக்கான குவாலிட்டிஸை பார்க்கலாம். ராஜானா யாருங்க? இதுதாங்க ராஜா. பெரிய ஆள்னா யாருங்க? வெறும் பவர், பணம், பதவி, பேர், புகழ் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க. வெறும் சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு அரண்மனையில் இருக்கக்கூடியவர் மட்டும் இல்லை. இயேசுவை போல சிலுவைக்கும் போய் சிலுவை மேலேயும் தொங்க ரெடியாக இருக்கிறவர் தான் ராஜா. அதான் பெரிய ஆள். சிலுவை பாருங்கள், நம்மளை எல்லாத்தையுமே வேறு விதமாக யோசிக்க வைக்குது. யார் பெரிய மனுஷன்றதே அதை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். இயேசுவை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய பிளான் என்னன்னா, நம்மளை இயேசுவை போல் ஆக்கணும். நம்மளை இயேசுவை